சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம்னா தயங்காம சத்தியம் பண்ணு. அண்ணே 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 வா மாமா அண்ணே எங்க போயிருக்கு? உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போச்சா? என் பெரியப்பா எங்க போறேன் ஏது போறேன் இல்ல எப்ப வருவேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்ல எதுவும் சொல்லலையே. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆத்தா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குதாயே, எதுவுமே கண்டுபிடிக்க முடியலாத்தா. காலையில வெளியே போன பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியலையே. இல்லையா காலைல எங்க வீட்டுக்கு வந்து பொன்னி எங்க சொத்தெல்லாம் திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு போனால. என்ன சொல்ற? அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணா போனும் போக மாட்டேங்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா வேற இருக்கு. எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த பொன்னி இங்க வரலன்னு சொல்றீங்களே. எங்க அத்தை காலையில பொன்னி எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட சண்டை போடும் போது நீங்களும் அவ கூட தானே இருந்தீங்க. பொன்னி எங்க போனான்னு உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க எங்க போனா? இது பாருங்களேன், உங்களுக்கு தெரியாம பொன்னி எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஏதாவது சொல்லிட்டு போனாலா? ஆமா, பொன்னியும் நானும் உங்க வீட்டுக்கு வந்தது உண்மைதான், சண்டை போட்டதும் உண்மைதான். சண்டை போட்டுட்டு நாங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப சின்ராசு கிட்ட இருந்து பொன்னிக்கு ஒரு போன் வந்துச்சு. சின்ராசு கிட்ட பேசிட்டு என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டு பொன்னி போயிட்டான். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது, எங்க போறாங்கன்னு சொல்லி என்கிட்ட எந்த விவரமும் சொல்லல. எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அண்ணனும் பொன்னி யாருக்கிட்டையும் சொல்லாம எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆமாமா, திடீர்னு போலீஸ்காரங்க வந்து பொன்னியும் சின்ராசிங்க வந்து தேடிட்டு போறாங்க. போலீஸ்காரங்க வந்து போனதுல இருந்து எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்கு. போலீஸா? ஆமாத்தா, போலீஸ்காரன் வந்து சின்ராசம் பண்ணி விசாரிக்க மாதிரி தெரியுதாயே. ஏதோ கொலை செஞ்சுட்டு ஒளிஞ்சுட்டு இருக்க மாதிரியே தேடிக்கிட்டு இருக்காங்க தாயே. அப்படின்னா வீரசிங்கத்துக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சா? அது முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா 2-3 தடவை சம்மந்தம் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரிய மாட்டேங்குது. மச்சானையும் பொண்ணியும் எதுக்கு போலீஸ் தேடி வரணும்? அதையும் கொலை செஞ்சவங்க மாதிரி தேடி வந்தாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பொதுவாக போலீஸ்காரங்க எல்லாரையும் சந்தேகமா தான் பார்ப்பாங்க. அதுக்குன்னு மச்சானே அப்படி பார்க்கணுமா என்ன? வீட்டுக்கு வந்த போலீஸ்காரன் என்ன சார் சின்ராசம் பண்ணி கொலை குத்த செஞ்ச மாதிரி தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சரவணன் கேஸ் வச்சமா இருந்தேன்னு சொல்றாங்க தாயே. ஐயோ இல்ல மாமா, சரவண காணாம போய் ரொம்ப நாளா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால சரவணனோட அப்பா அம்மா அக்கால அடிக்கடி வீட்டுக்கு வந்து சரவணனை கண்டுபிடிக்க நீங்க தான் உதவணும்னு அண்ணன் கிட்ட கேட்டாங்கல்ல. அது விஷயமா கூட அண்ணன் கிட்ட வந்து விசாரிச்சிருப்பாங்க. வேற ஒண்ணும் இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படின்னா சரவணன் கொலைகேஸ் விஷயமா அண்ணனையும் பொன்னியும் பிடிக்கிறதுக்கு தேடி வருவாங்கன்னு அண்ணனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பொன்னியோட அண்ணன் எங்கேயோ தலைமறைவா மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேனோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த பெரிய பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியலையே. கடவுளே, சரவணன் கொலைகேசில இருந்து அண்ணனையும் பொன்னியும் எப்படியாச்சும் காப்பாத்தி விட்டுரு. சரவணன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கு தெய்வம் கொடுத்த தண்டனையாலதான் அவன் செத்தான். அதுக்கு அண்ணனும் பொண்ணு எப்படி காரணமாவாங்க? சரவணன் செஞ்சது தப்புன்னு சாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் விபத்து மாதிரி அவனை கொன்னு இருக்கு. ஆனா இந்த உண்மை சட்டத்துக்கு தெரியாதே. சட்டம் தான் கடமையை தானே செய்யும். என்ன பண்றது? ஒரு நிமிஷம். பொண்ணே அப்படியே அப்படியே உட்காந்துருவா. அப்படியே போயிடலாம்.
என்ன மாம்சு ஏதோ பதட்டமா இருக்கீங்க? பதட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லையே. எனக்கு தெரியாதா மாம்சு, உங்களோட தவிப்பு, பதட்டம், கோபம் இதெல்லாம் என்கிட்ட நீங்க மறைக்க முடியாது. போலீஸுங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்க விஷயம் பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். பாவம் பயந்துரும். பொண்ணியை காப்பாற்றியே ஆகணும். அதுக்கு ஒரே வழி, பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லாமல் வேற ஊருக்கு போய் ஆகணும். எங்களை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உனக்கு பசிக்குள்ள உனக்கு சாப்பிடுறத போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல நான் உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு பசியே தெரியல மாம்சு. எப்படி நீங்க என் மேல அக்கறை காட்டுவீங்களோ, அன்பா பேசுவீங்களோன்னு நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற அன்பும் அக்கறையும் எனக்கு எப்பவுமே கிடைக்கணும் மாம்சு. இததான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். பாருங்க மாம்சு, உங்க தங்கச்சி கூட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே என் மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்குதான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையை வாழ விடாம செஞ்சவளே உங்க தங்கச்சி துளசி தான். எதுக்கு எடுத்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு என்ன உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. ஒரு துளி அளவு கூட நீங்க என்கிட்ட பாசத்தை காட்டவே இல்ல. அப்படியெல்லாம் இருந்தது தப்புன்னு இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சத்தியம் வாங்கினது நல்லதுதான்னு உங்களுக்கே புரியும்.